அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்காக பரபரப்புடனும் பயத்துடனும் காத்திருக்கும் வேளையில் டிடிவி தினகரனோ புயல் வேகத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தயாராகி வருகிறார். இதனால் மக்கள் முன்னேற்ற கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். யாரும் எதிர்பாராத நிலையில் நேற்று அமமுகவின் பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்றுள்ளார். அவரது இந்த நடவடிக்கை கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சசிகலாவை ஓரங்கட்டும் வகையில் அவர் செயல்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தினகரன் இது குறித்தெல்லாம் அலட்டிக்கொள்வதாக இல்லை. ஐ டோன்ட் கேர் என்கிற ரீதியில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அவர் தயாராகி வருகிறார். தினகரனின் போக்கு குறித்து அவருக்கு நெருக்கமான சிலர் கூறுவது இதுதான். தினகரனின் அடுத்த இலக்கு சட்டப்பேரவை தேர்தல் தான். இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கும் என அவர் உறுதியாக நம்புகிறார். அவரை பொறுத்தவரை இதுதான் உண்மையான போர். இந்த போரில் தனது பக்கம் உள்ள நியாயங்கள் வெற்றி பெறும் என்பது டிடிவியின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த இலக்கை சாதிக்க ஒரு கட்சியும் நிரந்தர சின்னமும் தேவை. அதிமுகவை கைப்பற்றுவதற்கான சட்ட போராட்டம் முடிவடைய நீண்ட நாட்களாகும் என்பதாலேயே அவர் அமமுகவை அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறார். மற்றபடி சசிகலாவை ஓரங்கட்டும் எண்ணம் என்பது அவருக்கு அறவே கிடையாது என்கிறார்கள் டிடிவியின் தீவிர விசுவாசிகள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியாகும் போது தினகரனின் புயல் வேக சாதுரியமான நடவடிக்கைகளுக்குரிய பலன் வந்து சேரும். அப்போது அவரது எதிரிகளும் அவரை மெச்சிக்கொள்வார்கள் என்பதே தினகரன் தரப்பின் வாதமாக உள்ளது. தினகரனின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் அவருக்கு எத்தகைய வெற்றி தோல்விகளை தரும் என்பது மே மாதம் 23ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தெரியவரும்.